நம்ம ஊர் கொக்கு மாதிரி நிறைய உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக பார்த்தோம். நாங்கள் வெளியில் ஒரு பக்கம் போயிட்டு வரையில் காரில் வரையில் பார்த்தா நிறைய உட்காந்துருந்தது. அப்புறம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து கொக்கு கிடையாது, கிளி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஊர்லேயா இருந்தால் இதையெல்லாம் பிடிச்சி வியாபாரம் பண்ணி போடுவாங்க. அந்த ஊரில் வந்து பறவைகளையெல்லாம் பிடிக்கக்கூடாதாமா. பாருங்க, பூரா கிளி கிளி பில்லு மேயுதுங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பில்லு மேயறது பார்க்க. நிறையா கிளிகள் இருக்குது. அப்படியே போங்காட்டி எல்லாம் பறந்து ஓடிருச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு நாய் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தாங்களாக்க, அதை பார்த்துட்டு இது எல்லாம் பறந்து வேறு இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. பாருங்க, இது எவ்வளோ அழகாக அந்த வெள்ளையை நம்ம ஊர்லெலாம் வச்சுக்கிட்டு அதை டான்ஸ் பழக்கி விடுவாங்க. பாட்டு போட்டால் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும். அந்த கிளி தான் இது. அங்கே ஏகப்பட்ட கிளி இருக்குது. எல்லாம் அங்கே போய் உட்காந்துக்குச்சு. சரி, நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன்னா தூர போய் உட்காந்துக்குச்சு. நாங்கள் பார்த்தது ஒரு இடம், மறுபடியும் வேறு இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. சரி, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது நடக்கிறதுக்கெல்லாம் எப்படி ஒரு தடம் இருக்குதுன்ட்டு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் பாதை இருக்காது. நாங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு எந்திரிச்சு பின்னுக்கு போய் உட்காந்துக்குச்சு. இந்த ஒயிட் கலர் கிளி அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பில்லை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குது. நடந்து போக போக எடுத்ததுனால அது வந்து கொஞ்சம் கேமரா ஆடுற மாதிரி இருக்குது. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 மட்டும் பறக்காமல் உட்காந்துருக்கும். அந்த சைடு கார் போகும், இந்த சைடு வந்து பறக்காமல் அப்படியே உட்காந்துருக்கு. பாருங்கள், இது 2 எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு கார் போகுது பக்கத்துலேயே, ஆனால் பறந்தே போகலை, உட்காந்துருக்குது பாருங்கள். எப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம ஊரில் இந்த கிளி இருந்திருந்தா